ஏய், நீ தானே முக்கியமான வேலை இருக்க ஆபீஸ்க்குலாம் வர முடியாதுன்னு சொன்ன. அதெல்லாம் இப்பதான் மாமா கம்ப்ளீட் பண்ண. எல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லாம் உங்கடதானா? மாமா வாங்க போலாம். சரி சரி வா வரேம்மா. அத்தை பாட்டி 2 பேரும் போய் ஜூஸ் போட்டு குடிங்க, எனர்ஜியா இருக்கும். ஐயோ, இவ வேற ஒலை கொதிக்கிற மாதிரி கொதிச்சிட்டு இருக்காளே. இன்னும் இவ என்ன பண்ண போறாளோ? பேசாம இவகிட்டயும் பைத்தியம் மாதிரி நடிச்சிட வேண்டியதுதான். மோ நிறுத்துறியா? உன் வெளிய என்கிட்டயே காட்டுறியா? மத்தவங்க வேணா நம்புவாங்க, நான் நம்ப மாட்டேன். சிவாவுக்கு போன் பண்றதுக்கு முன்னாடி உன்கிட்ட தெளிவா கேட்டல, நீ கரெக்டா பண்ணியா இல்ல ஏதாவது சொதப்பிருக்கியான்னு. அப்பவே நீ ஒழுங்கா என்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருந்தீனா நானும் உஷாரா இருந்திருப்பேன்ல. உன்னால இன்னைக்கு நானும் அசிங்கப்பட்டேன். நல்ல வேளை சிவா கொஞ்சம் லேட்டா வந்தா, இல்லன்னா அவ என்ன நினைச்சிருப்பா? அவன்கிட்ட எனக்கு கெட்ட பேரா இருக்கும். நான் கரெக்டா தான் அவன் நம்பரை எடுத்தேன். அது எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. அது எங்கேனுதான் எனக்கு சரியா தெரியல. மன்னிச்சிருமா, சின்னதா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. சின்ன மிஸ்டேக்காமா? விட்டிருந்தா அவன் நம்மள அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிருப்பான். நம்ம பழைய கதையெல்லாம் துருவி துருவி எடுத்திருப்பான். கோலம் முழுக்க நம்ம களிதான் தின்னுட்டு இருக்கணும். அம்மாடி, மறுபடியும் என்ன மன்னிச்சிருமா. இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ண அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நடிச்சு கொன்னுடுவேன். மரியாதையா உள்ள போமா. சார், நீங்க உண்மையிலேயே பெரிய ஆள் தான் சார். யா 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 யா. அங்க உட்கார்ந்துகிட்டு இங்க நாங்க பேசுறத வச்சு யார் யார் என்னென்ன பண்றோம்னு புட்டு புட்டு வைக்கிறீங்களே சார். சூப்பர் சார். ஹலோ சார், இருக்கீங்களா? ஐயோ, சிவா சார் வந்துட்டாரே. ரஞ்சித் சார் இருக்கீங்களா? லைன்ல இருக்கீங்களா? இருக்கேன். இருக்காரு. ரஞ்சித் சார், நடந்த எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டீங்க. நடக்க போறது என்னன்றத சொல்ல முடியுமா? இப்பதானே உங்க பின்னாடியே ஒரு ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு. அதுவும் உங்க உயரதிகாரி ரூபத்துல காத்துக்கிட்டு இருக்கு. ஆபத்தா? எனக்கா? அதுவும் ஏன் உயர் அதிகாரியா? நானே ஒரு பெரிய உயர் அதிகாரி. எனக்கு மேல எவன்டா அது உயர் அதிகாரி? பாஸ், நீங்க தான். உங்களுக்கு மட்டும்தான் அந்த தகுதி இருக்கு பாஸ். இங்க வா பாஸ். ஏய், என்ன ஆளு ஒருத்தன் சிக்குன உடனே அவனை வச்சு எல்லாரும் சேர்ந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்கீங்களா? வேலை நேரத்துல அப்படியே சேட்டிங்க. பாஸ், நம்ம ரஞ்சித் சார் தான் பாஸ் கால் பண்ணாரு. என்னது? என்ன சொல்றீங்க ரன்பீர்? ரஞ்சித் போன் பண்ணானா? ஆமா மேடம். என்ன சொன்னா? இன்னும் சொன்ன பேசாம இரு. அட போங்க மாமா, நீங்க சொல்லுங்க ரன்பீர். மேடம், ஐயோ சான்ஸே இல்ல மேடம். நேத்து நீங்க சொல்லும் போது கூட நான் நம்பல. ஆனா இன்னைக்கு நான் நம்புறேன் மேடம். அவரு குரலை வச்சு எல்லாத்தோட ஜாதகத்தையும் சொல்றாரு மேடம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு துல்லியமா யாருமே ஜாதகத்தை சொன்னதே இல்லை மேடம். ஜாதகத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலுமே ரஞ்சித் சார் சும்மா பட்டைய கிளப்புறாரு. வீட்லயே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, ஆபீஸ்லயே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அஸ்ட்ராலஜி, ஜுவாலஜி, அந்தலாஜி, சைக்காலஜி எல்லா லாஜிலையும் பின்னி பெடல் எடுக்கிறாரு மேடம். ஏய், அப்புறமா வா, உன் பயாலஜிய சொல்றேன். மொத்த பார்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். பொறாம உச்சமாயிடுச்சு. என்ன மேடம், ரஞ்சித் சாரை பத்தி பேசினா மட்டும் நம்ம பாஸ் ஏன் மேடம் டென்ஷன் ஆயிடுறாரு? அவர் அப்படிதான் ரன்பீர், விடுங்க. ஏய் சத்தி, அந்த வெட்டு பையன் என்ன வெட்டி பேச்சு வேண்டியது இருக்கு? வந்து வேலையை பார்க்க போறியா இல்லையா? இது வர மாமா. வா. நான் சொன்னேன்ல, பாஸ் மேடம் மேலே டென்ஷன் ஆகுறாரு. நாம ரஞ்சித் சார்ட்ட லோன் ஏதாவது கொடுக்குறாருன்னு கேட்போம். போய் வேலையை பாரு. சும்மா வெட்டியா பேசிக்கிட்டே இருக்கிற.
சொல்லு ரஞ்சித். என்னடி செம்ம கடுப்பாயிட்டாரா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சரி, ரன்பீர் வந்தானா நீ திரும்ப திரும்ப ரஞ்சித்தை பத்தி பேசிக்கிட்டே இரு. சரி சரி ஓகே, நான் வச்சிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ பாஸ். கம் இன். பாஸ், எல்லாருக்கும் பேமெண்ட் செட்டில் பண்ணலாம். இதுல எல்லாத்துலயும் ஒரு ஆட்டோகிராஃப் போட்டு வைங்க பாஸ். ரன்பீர் ஆ? வேற ஏதாவது சொன்னானா? யார் மேடம்? ரஞ்சித் தான். அவரா? அவர் நிறைய சொன்னாரு மேடம். ஐயோ, அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு மேடம். செம்ம ஜாலி பர்சன். நான் தான் சொன்னேன்ல, அவங்க கிட்ட ஒரு தடவை பேசினா போதும், திரும்ப திரும்ப பேசிட்டே இருக்க தோணும். தோணும். மேடம், ஒரு ஆம்பளை எனக்கே அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது மேடம். யோ, இந்த ரஞ்சித் புராண பாடினதெல்லாம் போதும். இந்தா, போ செக் எடுத்துட்டு போ. ஐயோ பாஸ், ஆ? இத நான் அப்படியே கொண்டு போய் பேங்க்ல போட்டேன்னு வச்சுங்க, மோசடி வழக்குல உங்களை உள்ள தள்ளிடுவானுங்க. ஏயா அக்கவுண்ட்ல காசு இல்லையா? பாஸ், நம்ம கம்பெனில காசுக்கா பஞ்சம். சக்தி மேடம் புண்ணியத்துல கம்பெனி நல்லா இருக்கு. ஆனா நீங்க தான் செக்ல ரஞ்சித் கையெழுத்து போட்டிருக்கீங்க பாஸ். ரஞ்சித் சைன் மிஸ் மேட்ச்னு சொல்லி எல்லா செக்கையும் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. பொருளாதார குற்றமாயிரும் பாஸ். பொருளாதார குற்றமா? அப்படின்னா இத பாருங்க, எக்கனாமிக்ஸ் அஃபென்ஸ். ஆமா. ஓ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? நீங்க ரெண்டு பேரும் ரஞ்சித் புராணத்தை பாடினால வந்த பிரச்சனை இது. ச்சே. ஓ. ரன்பீர் நீங்க சொல்லுங்க, வேற என்ன சொன்னா? ஏய் ஏய், இப்பதானே மிஸ்டேக் ஆச்சு, மறுபடியும் அவன் புராணத்தை பாடணுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. பாஸ் விடுங்க பாஸ். மேடம், அவர் இன்னும் 6 மாசத்துல இந்தியா வராராம். இந்தியா வந்ததும் பெரிய கம்பெனி ஓபன் பண்ண போறாராம். விருப்பம் இருந்தா என் கம்பெனில வேலைக்கு சேர்ந்துக்கன்னு சொல்லிட்டாரு. குறிப்பா இன்டர்வியூ வேணவே வேணான்ட்டாரு. அப்படியா? அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ரன்பீர்? வேணான்னு சொல்லிட்டேன் மேடம். ஏன்? என்ன இருந்தாலும் விசுவாசம் விட்டு போயிருல மேடம். வெளியில அதிகமா சம்பளம் கொடுத்து என்ன கூப்பிட்டாலும் எங்க பாஸை விட்டு நான் போகவே மாட்டேன் மேடம். எனக்கு எங்க பாஸ் தான் மேடம் முக்கியம். நான் மட்டும் இதை சொல்லல மேடம், ஆபீஸ்ல இருக்க எல்லா ஸ்டாஃபும் இதத்தான் சொல்றாங்க. அதுக்கு அவரு சம்பளம் கூட இன்னும் 5000 ரூபாய் ஏத்தி தரேன்னு சொன்னாரு. ஆனா நாங்க தான் வேணாம்னு சொல்லிட்டோம். யோ ரன்பீர், நிஜமாவே நீ போக மாட்டேன்னு சொன்ன? ஆமா பாஸ். என்ன இருந்தாலும் உங்கள மாதிரி வருமா பாஸ்? என்னைக்குமே நீங்க தான் பாஸ் எங்க பாஸ். டும்மோடா. உன்னையெல்லாம் ஒருத்தன் இன்டர்வியூவே இல்லாம வேலைக்கு எடுக்கிறானா உலக அதிசயத்திலேயே அதான் என் வரணும். பட் இருந்தாலும் பரவாயில்ல, நீ என் மனசை டச் பண்ணிட்ட. அதுக்காகவே இந்த மாசத்துல இருந்து உனக்கு இன்கிரிமெண்ட் தர்றேன். உனக்கு மட்டும் இல்ல, கம்பெனில இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்கும். சரியா? ஆமா, அவன் எவ்வளவு அதிகமா தரேன்னா? எவன் பாஸ்? அதாயா உங்க ரஞ்சித். 5000 rupees பாஸ். ஓ, 5000 ருபீஸா? நான் இன்னும் 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா போட்டு 6000 உங்களுக்குலாம் இன்கிரிமெண்ட் தரேன். ஹாப்பியா? பாஸ், என்ன பாஸ் சொல்றீங்க? நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ பாஸ், இத நான் ஆபீஸ் முழுக்க சொல்லி ஆகணுமே பாஸ். பாஸ் சூப்பர் பாஸ், சூப்பர் பாஸ். பாஸ் கைய கொடுங்க பாஸ். பாஸ்னா நீங்க தான் பாஸ். பாஸ் இங்க வா, அவசரப்படாத. இன்கிரிமெண்ட் உனக்கு மட்டும் இல்ல, நம்ம கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுக்கும். தெய்வமே, இத எல்லாத்தையும் சொல்லி கொண்டாடலாம். இருங்க வரேன். ஏய், கம்பெனி ஆரம்பிச்சு வேலை போட்டு தராங்க, அதுவும் இன்டர்வியூ வைக்காம. யாருக்கிட்ட? பரவாயில்லையே, ரஞ்சித் பேர் கேட்டாலே பயங்கரமா எமோஷனல் ஆகுறாரு. ஏ சங்கீதா, ராதிகா, லலிதா குட்டி, ஏ சுரேஷ், செந்தில், வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வாப்பா,
உங்க எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். என்ன ரன்பீர் சார் நீங்க அப்பாவாயிட்டீங்களா? ஐயோ அதுக்கு தானே ட்ரை பண்றேன், செட் ஆக மாட்டேங்குதே. உங்க ஒய்ஃப் என்னோட ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு. அவங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும், உங்க கதை க்ளோஸ். எப்படி வசதி? முதல்ல உன்னை ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து தூக்கணும். எல்லாம் ஒரு முயற்சி தானம்மா. நல்ல நேரத்துல எதுக்கு ராகு காலத்தை பத்தி பேசணும்? நாம டாபிக் வருவோமா? சரி என்னன்னு சொல்லுங்க. முடியாது, என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா? இல்ல. உனக்கு ஏதாவது ஒரு பொண்ணு உசாரா இருக்கும். ஐயோ, நீ அதுலயே இரு. கரெக்டா சொல்லுங்க பாப்போம். சுத்தம் யாருக்குமே தோணலையா? அதானே பாஸ் முன்ன பின்ன இன்கிரிமெண்ட் கொடுத்திருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம கம்பெனில தான் அதெல்லாம் கிடையாது. சரி சரி, ரொம்பலாம் யோசிக்காதீங்க. தெரியாம உங்களை யோசிக்க சொல்லிட்டேன். நானே என்னங்கிற விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம பாஸ் அடுத்த மாசம் நம்ம எல்லாருக்கும் 6000 ரூபாய் இன்கிரிமெண்ட் கொடுக்க போறாரு. ஏய் நிறுத்துங்க. நான் என்ன ஸ்டாண்ட் அப் காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? கை தட்டி விசில் அடிச்சிட்டு இருக்கீங்க. ஐயோ ரன்பீர் சார், நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை சொல்லிருக்கீங்க. உங்களை அப்படியே கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல இருக்கு சார். ஏய், two step முன்னாடி போ. தயவு செய்து அந்த காரியத்தை நீ செஞ்சிராத. கமான் கேர்ள்ஸ், நீங்க அதை பண்ணுங்க. ஆ? கன்னத்துல தான் கொடுப்பேன், பரவாயில்லையா? பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆ? வாயால இல்ல, செருப்பால. பரவாயில்லையா? செருப்பாலையா? இங்க வா. உனக்கு கல்யாணம் ஆகி இன்னும் குழந்தையே பிறந்திருக்காத. ஆமா, எப்படி தெரியும் உனக்கு? பின்ன இப்படி இருந்தா உன் புருஷன் எப்படி உன் பக்கத்துல வருவான்? இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. செல்லக்குட்டி நீ எடுத்துக்க. டேய் நில்றா, நீ வாமா. இருப்பா, நீ எடுத்துக்கமா. வாங்க வாங்க வாங்க, ஸ்வீட் எடுத்துக்கீங்க. வாப்பா, எடுத்துக்க. வா 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 வாப்பா. எடு எடு எடு. என்னடி உன் பிளான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்கு. எது? போன்ல பேசும்போது புதுசா கம்பெனி ஓபன் பண்ற, எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் சம்பளம் 5000 ரூபாய் ஏத்தி தரேன்னு சொன்னது. ஐயோ, அது நான் சொல்லவே இல்லடி. கம்பெனி ஓபன் பண்றேன், எல்லாரும் ஜாயின் பண்றீங்களான்னு தான் நான் கேட்டேன். மத்தபடி salary பத்தில நான் எதுவுமே சொல்லல சக்தி. நீ சொல்லவே இல்லையா? அப்ப இதெல்லாம் ரன்பீரா போட்ட எக்ஸ்ட்ரா பிட்டா? எடு எடுத்துக்கோ. ஐ சக்தி மேடம். சக்தி மேடம், இந்தாங்க ஸ்வீட் எடுத்துங்க. மேடம் நீங்களும் எடுத்துங்க. Thank you. ஆமா எதுக்கு? பாஸ் எல்லாருக்கும் சம்பளம் ஏத்திட்டாருல, அதுக்கு தான் மேடம். ஆஹா, பாஸ் எதனால சம்பளம் ஏத்தி தரேன்னு சொன்னாரு? நம்ம ரஞ்சித் சாரு அவரோட கம்பெனில என்ன வேலைக்கு சேர்த்துக்கிறேன்னு சொன்னார்ல, அத நான் வேணாம்னு சொல்லிட்டேன்ல, அதுக்கு தான் மேடம். ஆஹா, நீ ரஞ்சித் கம்பெனிக்கு வேலைக்கு போக மாட்டேன்னு சொன்னது கூட ஓகே. அவ எப்ப 5000 ரூபாய் சம்பளம் ஏத்தி தரதா சொன்னா? நான் போட்ட எக்ஸ்ட்ரா பிட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? விடுங்க மேடம், நமக்குள்ள என்ன மேடம், போங்க மேடம். பாரு சக்தி எப்படி பேசிட்டு போறானு. அட விடுகங்கா, நம்ம ஆபீஸ் தானே. தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்க உள்ள போயிட்டு வந்துறோம். அட்ரஸ் கரெக்ட் தானே? ஆமா சார், நீங்க கேட்ட சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ் அட்ரஸ் இதான் சார். வாமா. அம்மா மா, நீங்க தானே சுபத்ராவை ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்ண வந்தவங்க? என்ன இவங்க சுபத்ராவை இன்வைட் பண்ண வந்தவங்கன்னு சொல்றாங்க? அதானே, ஒருவேளை கம்பெனி தான் அப்படி சொல்றாங்களோ. என்ன நான் கேட்டதுக்கு பதில் சொல்லாம உங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்லம்மா, நாங்க இன்வைட் பண்ண தான் வந்திருக்கோம். அப்ப உள்ள வாங்க. நான் ஒரு அறிய கட்டவா வந்தவங்கள வெளியவே வச்சு பேசிட்டு இருக்கேன். வாங்க வாங்க. வாமா. வாங்கம்மா வாங்க வாங்க, உட்காருங்க. அப்புறம் என்ன சாப்பிடுறீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஏங்க ஏன் வேண்டான்னு சொல்றீங்க? காஃபி குடிச்சு பாப்போங்க. அத குடிச்சாலே இவங்க டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிரும். புரியுதுங்களா? அப்படிங்கிற? ஆமா. என்ன அடிக்கடி ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிட்டே இருக்கீங்க? ஸ்ட்ராங்கா 2 காஃபி கொடுங்க. நீங்க குடுக்குற காஃபியை வச்சு தான் நாங்க டிசைட் பண்ணனும். என்ன இவங்க சீஃப் கெஸ்ட கூப்பிடுறதுக்கும் காஃபியை ஸ்ட்ராங்கா போடுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சரி போட்டு தருவோம். சுபத்ரா வேற இவங்கள நல்லா கவனிக்க சொல்லியிருக்கா. சரி, நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்க, நான் உள்ள போயிட்டு வரேன். சரி. நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. காஃபி நல்லா இருந்தா ஆர்டர் கொடுத்துருவோம். மீனாட்சி என்ன பார்த்து ஏன் அப்படி சொன்ன? ஏன்னா நீ இன்னும் குழந்தையாவே இருக்கல, அதனாலதான். சீக்கிரம் பண்ணு. ஏய், என்னங்கடி இங்க சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க? பாட்டி, இங்க சிரிச்சு பேசாம வேற எங்க போய் சிரிச்சு பேசுவாங்க? என்னடி நக்கலா?
தொலைச்சு விடுவோம் தொலைச்சு. ஏ மீனாட்சி, ஆ? வீட்டுக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங்கா 2 காபி போட்டு கொண்டு வா. சரி. அப்புறம் உன் மீனாட்சி கேட்டரிங் சர்வீஸ் காப்பி எல்லாம் போட்டுறாத. நல்லா ஸ்ட்ராங்கா காப்பி போட்டு கொண்டு வா. பாத்தியா தர்ணி பாட்டி எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? யார் வந்திருக்காங்க? காஃபி எடுத்துட்டு போகும்போது பார்க்கலாம். சரி. ஓகே ஓகே, அதுக்கு தான் வந்திருக்கோம். சரி, நான் அப்புறம் பேசுறேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, காபி கொண்டு வந்துருவோம். சரிங்க, நாங்க வெயிட் பண்ணியே குடிக்கிறோம். ஆமா, ஃபங்க்ஷன் என்னைக்கு வச்சிருக்கீங்க? அடுத்த மாசம் 3ஆம் தேதிமா. ஓ, அடுத்த மாசமா? அப்ப ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா, ஃபங்க்ஷன் எங்க நடக்குது? எஸ்கே மஹால், போரூர்ல மேடம். மகாலா? ஏன், ஏதாவது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் நடத்தலாமே. அப்பதான் என் பொண்ணுக்கு ஒரு பெரிய கௌரவமா இருக்கும். வாஸ்தவம் தாங்க, எங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி தானே செய்ய முடியும். ஆமா, இந்த ஃபங்க்ஷனுக்கு மொத்தம் எத்தனை பேர் வராங்க? சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்தா ஒரு 500 பேர் வருவாங்க. ஓ, 500 பேரா? அப்ப பெரிய ஃபங்க்ஷனா தான் இருக்கும். ஆமா, இந்த கூட்டத்தெல்லாம் சமாளிக்கிறதுக்கு அது உங்க கையில தான் இருக்கு. கவலையே படாதீங்க, என் பொண்ணு அசத்திடுவா. ஆமா, இந்த ஃபங்க்ஷன்ல இந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுப்பாங்கல்ல? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? இது எங்களோட முதல் விசேஷம். போட்டோ வீடியோ இல்லாமலா? அதெல்லாம் சிறப்பா நடக்குங்க. இந்தங்க காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. பாட்டி, யார் இவங்க? ஏண்டிமா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? சும்மா சொல்லு பாட்டி. அது உன் அம்மாவை சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வந்திருக்காங்க. அம்மாவியா? அம்மாவை எதுக்கு சீஃப் கெஸ்டா கூப்பிடுறாங்க? ஏய், என் பொண்ணுக்கு என்னடி குறைச்சல்? அவ ராணி மாதிரி. இந்நேரம் அவ எப்படி எப்படியோ வாழ்ந்திருக்க வேண்டியவா. உங்களை எல்லாம் வளர்க்கறதுக்கு அவ வாழ்க்கையே தியாகம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காடி. காஃபி நல்லா இருக்குல்ல? ஆமாங்க, சூப்பரா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. காஃபி ரொம்ப நல்லா இருக்குமா? Thank you. ஆமா, நீங்க தான் சமைப்பீங்களா? ஆமா. அப்ப எங்க ஆர்டர் உங்களுக்கு தான். என்ன ஆர்டர்? சமையல் ஆர்டர் தான். சமையல் ஆர்டரா? ஆமா. அப்போ என் பொண்ணு சுபத்ராவை நீங்க சீஃப் கெஸ்டா இன்வைட் பண்ண வரலையா? நாங்க சுபத்ரா கேட்டரிங் சர்வீஸ்க்கு ஆர்டர் கொடுக்க வந்தோம். என்னது சமையல் ஆர்டரா? ஏந்திரிக்க முதல்ல 2 பேரும். பாட்டி, இவங்க ஆர்டர் கொடுக்க வந்திருக்காங்க. ஏய், நீ உன் வேலையை பத்தி போடி. இது என்ன வீடா இல்ல சத்திரமா? கண்டவங்கள உள்ள வரதுக்கு? ஏப்பா, நீ வேற இடம் பாத்துக்க போ. பாட்டி, பாட்டி, என்ன பாட்டி? என்ன பாட்டி நீங்க? அவங்க எங்களை பார்க்க வந்திருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க பேசாம உள்ள போய் உட்காருங்க. எங்க வேலையை தயவு செஞ்சு கெடுக்காதீங்க. இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னா அவரு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு. யாரு? சுந்தரா? அவன் பெரிய இவன். அவன் என்ன பண்றான்னு நானும் பாத்துறேன். ஏய், என்ன இன்னும் நின்னுட்டு இருக்கீங்க? போங்க வெளியில முதல்ல. பாட்டி, ஏமா, உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் இருந்தா நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. யாருக்கே வேணும் ஆர்டர்? போயா இங்க இருந்து. என்ன இப்படி இன்னொரு தடவை இங்க வந்தீங்க? தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. நீ வா. ஏய், இத பாரு, இந்த கேட்டரிங் சர்வீஸ் அது இது நீங்க வந்தாங்க அவ்வளவுதான், தொலைச்சு விடுவோம், தொலைச்சு. கேட்டரிங் சர்வீஸா? கேட்டரிங் சர்வீஸ் எல்லாம் அந்த சிவா பையில சொல்லணும். வர வர இந்த பாட்டி புத்தி ரொம்ப கெட்டு போச்சு. நீயே மீனாட்சி சும்மா விட்ட? வச்சு 2 வாங்க வேண்டியதானே? வந்த ஆத்திரத்துக்கு எனக்கே அடிக்கணும் போல இருந்துச்சு. இவங்களெல்லாம் அடிக்கிறதுனால இவங்க புத்தி மாற போறது இல்ல. அடிச்சு எல்லாம் புத்தியை மாத்த கூடாது தாரணி. இவங்களெல்லாம் ஜெயிச்சுதான் புத்தியை மாத்தணும். வேலையும் வீடும் ஒன்னா இருந்தா இப்படிதான் நடக்கும். முதல்ல இதுக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். அப்பதான் இந்த வேலையை சரியா செய்ய முடியும்.